தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பெண்கள் முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னை மெமோரியல் ஹால் அருகே பெண்கள் முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் கிறிஸ்டினா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி மதுவில் அழியும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் எனவும், மது அதிகமாக விற்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்கும் பார்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பள்ளி, பேருந்து நிலையம், வழிபாட்டுத் தலங்கள், மருத்துவமனை, மார்க்கெட் ஆகியவற்றிலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்குள் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்றும், டிவி மற்றும் சினிமாக்களில் மது குடிக்கும் காட்சிகளை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. உடனடியாக பார்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த பார் வசதியை தடை செய்ய வேண்டும். திரைப்படங்கள், சின்னத்திரை மற்றும் விளம்பரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பத்திரிகைகள், மது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலோ அல்லது காட்சியோ படமோ அல்லது உரையாடல்களோ இருக்கக்கூடாது. இதை உடனடியாக அரசு தடை செய்ய வேண்டும். பள்ளி, மசூதிகள், கோயில்கள் மற்றும் சர்ச் போன்ற இடங்களில் பொதுமக்கள் புழக்கம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அருகாமையில் 1/2 கிலோமீட்டருக்கு உள்ளாக எந்த மதுக்கடையும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. குடிக்கும் வயது என்பது தற்போதுள்ள 21 வயது என்பதை மாற்றி 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாங்க அவர்களுக்கு உரிமை இல்லை, குடிக்கவும் கூடாது என்பதை அரசு மிக நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும். பள்ளி பாடப்புத்தகங்களில் மதுவினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது.